தர்ம சங்கடம்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி நமக்கு அர்ஜுனன்கிறவன் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றா இல்லையா? அர்ஜுனன் வந்து இந்த போர்க்களத்திலே சென்று நிற்கிறான். அந்த குருக்ஷேத்திரத்திலே நிற்கும் பொழுது எதிர பார்த்தா, ஒரு பக்கம் பார்த்தா தாத்தா நிற்கிறார், மற்றொரு புறம் பார்த்தால் கலையை கற்றுக் கொடுத்த, இந்த வில்வித்தையை கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியாரே நிற்கிறார். இத்தனை பேர் நிற்கும் பொழுது எப்படி இருக்கும்? குருவினை வதைப்பது என்பது எவ்வளவு பெரிய தவறு அல்லவா? குருவியோடையே எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய தவறு. அவனுக்கும் அந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காதானே. தாத்தா நிற்கிறார்னும் பொழுது தாத்தாவை போய் நாம் அம்பெய்தி கொல்லலாமா? அப்பொழுது எவ்வளவு ஒரு ஒரு சங்கடமான சூழலிலே அர்ஜுனன் இருந்திருப்பான். அந்த நேரத்திலேதான் பகவான் உபதேசம் பண்றார், கீதோபதேசத்தை செய்கிறார். எப்படி சொல்கிறார்? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆயினும் தர்மமே வெல்லும். எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் என் மேல பழிய போட்டுட்டு உன்னுடைய கடமையை மட்டும் செய். இந்த இடத்திலே நீ தர்ம சங்கடத்திற்கு ஆளாகாதே அப்படின்னு சொல்றார் இல்லையா? இங்க வந்து சங்கடம் வந்து விட்டது, அர்ஜுனனுக்கு வந்து விட்டது, மாபெரும் சங்கடம். அங்க அவனுக்கான தீர்வாக எது அமைகிறதுன்னு சொன்னா அந்த கிருஷ்ணனினுடைய திருநாமம் தான். இந்த கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணா வந்து என்ன பண்றார்? அவனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்றார். அவனுக்கு உபதேசிப்பதன் மூலமாக இந்த உலகத்திற்கே உபதேசித்திருக்கிறார். நமக்கும் இது போன்ற சங்கடங்கள் தோன்றத்தான் செய்யும்.